la! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு இருக்கிற திமுக அரசாங்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. ஆதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு ஒன்றிய அரசு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. பஞ்சாயத்து தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு சார். 2008 புள்ளியியல் துறையில சட்ட பிரகாரம் இந்த பஞ்சாயத்துக்கு தலைவருக்கு முதலமைச்சருக்கு இல்லையா சார்? இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு சார். சட்டசபையில சிஎம் முதலமைச்சர் இதை எடுக்கலாம் சார். அடிபட்டு போயிடும். அதெல்லாம் அடிபடாது சார். அதெல்லாம் அது வந்து அரசியல் நாடகம் சார். திரு ஸ்டாலின் அமைச்சரவையில உங்க சமுதாயத்தை சார்ந்த மினிஸ்டர் என்ன பவர் இருக்கு? மத்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்ற பவர் அந்த கேபினெட்ல அந்தஸ்தோட பேசக்கூடிய ஆற்றல் இந்த மந்திரிகளுக்கு கொடுத்திருக்கா? இது என்னங்க இது? மினிஸ்ட்ரி பதவி கொடுக்கறாங்க. அதுல எங்களுக்கு இந்த இலாக்கா தான் வேணும், இந்த மூன்று சமூகத்துக்கு இந்த இலாக்கா வேணும்னு கேக்குறது இது அபத்தமா இல்லையா? இது எப்படி அபத்தமாகும்? ஒரு பெரும்பான்மையான சமுதாயத்துக்கு உரிய பிரதிநிதித்துவ பகுந்தளிக்காம நடத்துறதுக்கு பேர் சமூக நீதியா? நான் வந்து வீரன் அழகுமுத்து கொண்டு சாதி சங்க தலைவர் இல்ல, ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, பீரையும் குண்டால் சுக்குநூறாக்கப்பட்டவன் வெள்ளையக்காரனால. இந்த வெள்ளையனே வெளியேறும் முதல் குரல் கொடுத்தவன். அவனுக்கு இந்த மண்ணில் நேர்ந்த கதி என்ன? அப்ப இதுக்கு இதெல்லாம் அமைதியா போகணும்னு சொல்றீங்களா மாதேஷ்? இதுதான் சமூக நீதியா? திராவிட கழகத்தை இன்னைக்கு வலுவாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் உட்பட கலப்பு திருமணத்தை ஆதரிப்பதற்காக இந்த சமூகத்திலிருந்து வெளியிருந்தார்களே, இந்த சமுதாயத்திற்கான நிலை என்ன இன்னைக்கு? ஆசிரியர் வீரமணி யாதவர்னு பதிவு பண்றீங்க, உண்மையா தானே? மத்திய அரசு நடத்தலன்றதுக்காக அவர்கள் எங்களுக்கு உயர்ந்தவர்கள் நாங்க சொல்லல. மத்திய அரசை கட்டாயப்படுத்துறோம், மத்திய அரசை வலியுறுத்துறோம், மத்திய அரசுக்கு தீர்மானம் போட்டதை வரவேற்கிறோம். ஆனா அது போதுமானது அல்ல. மாநில முதலமைச்சர் அவர்களால் இதை செய்ய முடியும். இது செய்தா இன்னும் மற்ற எல்லா வகையிலையும் வளர்ச்சி வரும் சார். உண்மையான சமூக நீதி கிடைக்கும் சார். அதுதான் உண்மையான சமூக நீதி. சமூக நீதி மண்ணுல சமூக நீதியில சாதியை வளர்க்க கூடாது. சாதி யார் சார் வளர்க்குறா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு சாதி யார் வளர்க்குறா? யார் வளர்க்குறாங்க சொல்லுங்க. யாரை நீங்க புறந்தள்ளி ஒதுக்குறீங்களோ அவர்கள் தானா பீறிட்டு வராங்க சார். அதுக்கு பேர் எப்படி நீங்க சாதின்னு வைப்பீங்க? எந்த மைனாரிட்டியா இருக்கிற கூட்டம் தான் சார் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கு. மெஜாரிட்டியா இருக்கிறவங்க தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. யார் மைனாரிட்டி இப்ப அனுபவிச்சிட்டாங்க? நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சமுதாயங்கள். நான் இந்த சமுதாயம் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. யாதவர்கள் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கிறான். இரண்டாவது பெரிய சமுதாயம் இன்னைக்கு மத்திய அந்த மந்திரி சபையில இந்த 10 ஆண்டுகளத்துல ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த சமுதாயத்தினுடைய மக்கள் பிரதிநிதித்துவம் இல்ல. இதையெல்லாம் அமைதி காத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு தயாரா இல்ல. இந்த மூடி மொழி மஸ்தான் வேலைகள் செய்தாலும் கேட்டுட்டு போக முடியாது. தேவை இருக்கு. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கோகுல மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு எம்.வி. சேகர் யாதவ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் சேகர் அண்ணே. வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். யார் இந்த எம்.வி. சேகர் யாதவ்? உங்களுடைய கோகுல மக்கள் கட்சியை பற்றி மக்களுக்கு சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நீங்க பெரும்பாலும் யாதவர் அரசியலை முன்னெடுத்து பயணிக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். கோகுல மக்கள் கட்சி எதற்காக தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது? நல்ல கேள்வி மாதேஷ் அவர்கள். நீங்க கேட்ட கேள்வியில எதற்காக யாதவர்களை பேஸ் பண்ணி அரசியல் என்று, ஒரு சாதியை சார்ந்த அரசியல் என்பது இந்திய திருநாட்டிலே செய்யக்கூடாத ஒரு காரியம். என்னை பொறுத்த மட்டில் எந்த ஒரு சாதிக்கு மாத்திரம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்படவில்லை. ஒட்டுமொத்த நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பாதுகாப்பு இயக்கமாக கோகுல மக்கள் கட்சி இனி கவனித்து வருகிறது. இந்த வகையில் ஏன் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது என்ற கேள்விக்கு, அழுகின்ற பிள்ளைக்கு தான் பால் கொடுக்கின்ற நிலையிலே 75 ஆண்டுகளாக ஆட்சியாளர்கள் இருந்திருக்கின்றார்கள். நாம் அமைதி காத்து தன் வேலை உண்டு தான் உண்டு என்று செல்கின்றவர்களை இந்த ஆட்சியாளர்கள் ஏறெடுத்து பார்ப்பதில்லை. அதற்காக தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டோம். இன்று இந்த கட்சியில் பெரும்பான்மையான மக்கள் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அனைத்து மக்களுக்கும் உரிமை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் பொறுப்பில் இருக்கின்றார்கள். ஆனா யாதவர் அடையாளம் தான், அந்த நெடி தான் ரொம்ப ஓவரா இருக்குது. ஆனா இந்த சமூக ரீதியா சாதி ரீதியா கட்சி தொடங்குற நீங்கெல்லாம் கடைசியில நாங்க எல்லாருக்குமானவர்கள்னு காட்டிக்கிறீங்க. ஆனா இது வந்து ஒரு சமூக அடையாளம் தானே, அதுல நிறைய இருக்குது கட்சிக்குள்ளார. அது என்ன காரணம் நீங்க உங்களுக்குலாம் தெரியாது என்ன இருக்குது இதில் சொல்லுங்க. ஆளாளுக்கு இது நாங்கள் வந்து ரொம்ப கடைகோடியில் இருக்கோம். நாங்கள் தான் இதில் வந்து மண்ணின் மைந்தர்கள், ஆதிக்குடி. நீங்கள் சொல்கிற மாதிரி சமுதாய பணியில் பேசணும்னா நாங்கள் தான் ஆதிக்குடி, முல்லை நிலத்து மக்கள். இந்த முல்லை நிலத்திலிருந்து மருவியது மருதம். மருதம் என்பது விவசாய நிலம், முல்லை என்பது காடு சேர்ந்த பகுதி, மலை சேர்ந்த பகுதி. இந்த பகுதியில் ஆடு மாடுகளை, கால்நடைகளை கவர்ந்து அதை
ஒரு செல்வங்களாக கொண்டு வாழ்ந்த காலத்திலிருந்து இன்று வரை மூத்த குடி, முன்னோடி குடி, இன்று அரசியல் அதிகாரம், உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மற்றும் பல பதவிகள், ஏன் நீங்கள் சொல்கிறத போனோம் மந்திரி சபையில் இடங்கள், கேபினெட்டில் அந்தஸ்தில் ஏதாவது இடம் இருக்கா? தமிழ்நாட்டில் 3வது பெரிய சாதி யாதவர்கள், இந்திய அளவில் 2வது பெரிய சாதி. மத்திய அரசியல் மந்திரி சபையில் முக்கிய கேபினெட்டில் அந்தஸ்து இருக்கா? அப்போ என்ன காரணம்? அழுகின்ற பிள்ளைக்கு மட்டும்தான் பால் கொடுப்பது என்கின்ற மனோபாவத்தோடு வாழ்கின்றார்கள். இன்னைக்கு மினிஸ்டர்ஸ் இருக்காங்களே, உங்க இப்ப தமிழ்நாடு முதலமைச்சருடைய திரு ஸ்டாலின் அமைச்சரவையில உங்க சமுதாயத்தை சார்ந்த மினிஸ்டர்ஸ் என்ன பவர் இருக்கு? மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்ற பவர் அந்த கேபினெட்ல அந்தஸ்தோட பேசக்கூடிய ஆற்றல் இந்த மந்திரிகளுக்கு கொடுத்திருக்கா? இது என்னங்க இது? மினிஸ்ட்ரி பதவி கொடுக்குறாங்க, அதுல எங்களுக்கு இந்த இலாக்கா தான் வேணும், இந்த 3 சமூகத்துக்கு இந்த இலாக்கா வேணும்னு கேட்கறது இது அபத்தமா இல்லையா? இது எப்படி அபத்தமாகும்? ஒரு பெரும்பான்மையான சமுதாயத்துக்கு உரிய பிரதிநிதித்துவ பகுந்தளிக்காம நடத்துறதுக்கு பேர் சமூக நீதியா? நான் கேட்கறேன் உங்களை. போர்ட்ஃபோலியோ இது வேணும்னு கேட்கறது சார், இது வேணும் நாங்க கேட்கல சார். இல்லங்க, இது வேணும் நாங்க கேட்கல, வேல்யூ வேணும்னு கேட்கறோம். ஆமா, அப்ப எல்லாருக்கும் இந்த மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யணும்னு கேட்கறோம் சார். நீங்க கேட்ட உங்க சமூகத்துக்கான பிரதிநிதி அமைச்சரவை இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அமைச்சரவையில யாதவர்களுக்கு மினிஸ்ட்ரி இருக்குன்ற ஒரே ஒரு பர்சன்ட் கூட சமுதாயத்துக்காக பேச முடியாது சார். 2 மந்திரியாலையும் பேச விட மாட்டாங்க சார் இந்த இயக்கத்துல. இப்படி விட்டு இருக்காங்க. ஒரே ஒன்னு எடுத்துக்காட்டு சொல்லுங்க சார். நீங்க ஒன்னு சொல்லுங்க. சரி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனா மற்ற சமுதாயத்துக்கு அப்படி கிடையாது. முதல்ல மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டி எப்படியா அவங்கள முன்ன நிறுத்தி அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துன்னு இருக்காங்க. இது சமூக நீதி அரசுன்றாங்க. நீங்க அவங்க கிட்ட நீங்க சமூக ரீதியான ஒரு இயக்கத்தை நடத்திக்கிட்டு நீங்க உங்க இளைஞர்களை என்ன பண்றீங்க? உங்க சமூகத்துக்குள்ளாரே ஒரு வட்டம் போட்டு நம்ம சாதிடா, நம்ம தான் என்ன ஆதிக்குடி அப்படின்னு நீங்க பெருமையா சொல்றீங்கல்ல, ஆதிக்குடின்னு பெருமையா சொல்றமேன்னு சொல்லி கேள்வி கேட்டீங்களே. பெருமைதான், நான் பெருமையை கொண்டாடுங்க. நீங்க நான் கேட்கிறேன், அடையாளப்படுத்திக்கிறீங்களே. ஒடுக்கப்பட்டவர்களை அரவணைக்காத பெருமை நாங்க பேசல, தாழ்த்தப்பட்டவர்களை அரவணைக்காம நாங்க பெருமை பேசல. எங்களை மாதிரி நேயத்தோடு வாழ்கின்ற இன்னொரு சமூகத்துங்களை நீங்க இந்த மண்ணுல சொல்ல முடியாது. இந்த மண்ணுன்றது நான் தேசம் முழுக்க சொல்றேன். இத மாதிரியான ஒரு அணுகுமுறை, இந்த பாகுபாடு, இந்த பண்பு, இந்த நேசம் இந்த சமூகத்துக்கு மாத்திரம் தான் சொந்தம் சொல்றேன். அந்த அளவுக்கு தான் நாங்க வாழ்ந்து வர்றோம்னு சொல்றேன். சாதி அரசியல் நம்ம நாட்டுக்கு தேவையா? தமிழ்நாட்டுல அதிகமா தேவையா சார்? சாதியே தேவையில்லை சார். நீங்க எதை வச்சு நீங்க அளவுகோல் வைத்திருக்கிறீங்க? அளவுகோல் எதுல இருக்கு? இன்னைக்கு பள்ளியில போய் சேர்ந்தா நீங்க என்ன கேட்கறீங்க? சாதியை கேட்காம இருக்கீங்களா? இருக்கு. சாதி இல்லாம இடஒதுக்கீடு இருக்கா? சொல்லுங்க, சாதி இல்லாம இடஒதுக்கீடு இருக்கா? இல்ல. 1989 தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சாதிகளை மாத்திரம் எம்பிசில சேர்த்து இந்த போராடி இன்னைக்கு வன்னியர் சமுதாயத்துல இருந்து 21 பேர் இறந்திருக்காங்களா? அதுல ஒருவன் யாதவன் தெரியுமா? இறந்திருக்கிற 21 உயிருக்கு தியாக பலி கொடுத்திருக்கான இந்த சமூக நீதிக்காக, இந்த இடஒதுக்கீடுக்காக அதுல ஒருத்தன் யாதவன் தெரியுமா? இந்த யாதவர்கள் இதுவரைக்கும் கிடைச்சிருக்கிற நன்மை என்ன? ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? மற்றவர்கள்லாம் ஓடோடி போய் இடஒதுக்கீடு கொடுப்பீங்க. முதலமைச்சராக இருக்கிறவங்க நாங்களாம் வாய் கட்டி கொய்குத்தி அமைதியா போகணும்னு நினைக்கிறீங்களா? இது எந்த வகையில் நியாயம்? அதை சொல்லுங்க. இல்ல, என்னுடைய எமோஷனல்ல கொட்டிட்டீங்க. இல்ல, நோ எமோஷனலே கிடையாது. உண்மையே கேட்கிறோம். இதுல என்ன எமோஷனல் இருக்கு? உரிமையை கேட்கிறோம் சார். மண்ணின் மைந்தன் சார். ரைட், மண்ணின் மைந்தர்கள் தான். நான் இல்லன்னு சொல்றேன். எல்லாருக்கும் ஒரு தாய் என்பவள் எல்லா பிள்ளைகளுக்கும் பகிர்ந்தளிக்கணும். அதுதான் உண்மையான தாய்க்கு அழகம். ஒரு கண்ணுல சுண்ணாம்பு, ஒரு கண்ணுல வெண்ணெய் வைப்பீங்களா? எந்த வகையில் நியாயம் அது? கோகுல மக்கள் கட்சி ஏன் அந்த பேர் வச்சீங்க? என்ன காரணம்? கோகுலம் என்றால் மகா உலகம். நீங்க ஏதோ சாதிக்குள்ள வட்டத்துல என்னத்துமே அடைச்சா நான் பொறுப்பு இல்லை அதுக்கு. சரி, நீங்க எடுத்து பாத்துங்க, அகராதிலாம் படிங்க. தயவு கூர்ந்து இது கோகுலம் என்றால் மகா உலகம், பெரியது, உயர்வானது. அதுக்கு இந்த பேர் வச்சிருக்கிறோம். இதுல என்ன தவறு இருக்கு? இது என்ன தவறு இருக்கு? தமிழ்நாடு முழுக்க கோகுல மக்கள் கட்சியில உறுப்பினர்கள் இருக்காங்களா? இருக்காங்களே. ஒரு அடையாளமா இருக்குதா என்ன? பெரிய அளவுல இருக்க. நீக்கமரம் நிறைந்து இருக்கிறமே, குமரி முதல் கிருஷ்ணகிரி வரை நீக்கமரம் நிறைந்திருக்கும். இந்த கட்சி 68 மாவட்ட செயலாளர் பணியாற்றிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான மாநாடுகள் நடத்தியிருக்கோம்? எனக்கு என்ன பணபலம் இருக்கா, பின்னணி இருக்கா, அதிகாரத்தில் இருந்தனா, மந்திரியா இருந்தனா, எம்எல்ஏ இருந்தனா? எப்படி இந்த இயக்கத்தை ஒரு அடித்தட்டில் பிறந்து நசுக்கப்பட்டு வாழ்வாதாரத்துகளை இழந்து வாழ்க்கையை எப்படி வாழ்வதென்று முகர்ந்து இந்த மக்களோட மக்களாக வாழ்ந்து இந்த மக்களோட தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற ஒரு இயக்கம்னா அது கோகுல மக்கள் கட்சி. இல்லைன்னு மறுக்க முடியுமா? ரைட். யாதவர் அரசியல வட மாநிலங்கள்ல பேர் பெற்று இருக்குது, அதனால தமிழ்நாட்டிலையும் தென் மாநிலங்களையும் நம்ம கால் பதிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு இந்த அரசியல் எல்லாம் நீங்க முன்னெடுத்து பயணிக்கிறீங்களான்னு அப்படி நீங்க சொல்ல முடியாது. இது என்ன வட மாநிலத்தில் இருக்கு? சார், மக்களுடைய பிரதிநிதி மக்கள் யாரை நேசிக்கிறார்களோ, மக்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறார்களோ
அவர்கள் பிரதிநிதியா வர போறாங்க. சரி, இதான இயல்பு. அதன் அடிப்படையில் நாங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கான தகுதி இருக்கு, எங்களுக்கான சக்தி இருக்கு, எங்களை அனைத்து சாதி மக்களும் விரும்புறாங்க. அந்த மக்கள் எல்லாம் அரவணைத்து வாக்கு வங்கிகளா மாற்றி ஓட்டா எடுத்து சட்டமன்றத்தில் போய் ஆட்சி அமைக்கணும்ன்றது எங்களோட நோக்கம். ஆட்சி அமைக்கிறதுக்காக தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம். பேரறிஞர் அண்ணா என்ன எண்ணத்துல அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சார் தெரியுமில்ல? அதே எண்ணத்துல தான் நானும் ஆரம்பிச்சிருக்கேன். பேரறிஞர் அண்ணாவுக்கு என்ன சிந்தனை இருந்ததோ அதுதான் எனக்கு இருக்கு. எனக்கு எதுவும் ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவான மனநிலை எனக்கு கிடையவே கிடையாது. அப்படி நினைக்கிறது அவர்களுடைய தவறு, அது நான் பொறுப்பு இல்ல. அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னாரு. நானும் சொல்றேன், அதுல என்ன சந்தேகம்? என்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இல்லைன்னு சொல்லி நாங்க சார் திராவிட எங்களுக்கு என்ன கொடுத்துட்டீங்க, எங்க சாதிக்கு என்ன அடையாளப்படுத்திட்டீங்க, அது என்ன சாதி மக்கள் எங்க உயரிய பதவிக்கு வந்தாங்க அப்படின்ற கேட்கற கேள்வியே நீங்க என் சாதின்னு சொல்றீங்களே பெருமையா? இல்லைங்க, இல்ல நீங்க தயவு செய்து மறுக்கிறத. இந்த இடத்துல என் சாதின்னு நான் சொல்லல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சாதின்னு தான் சொல்லி பேசிட்டு இருக்கிற மொழி. என் சாதிக்காக சேகர் அந்த சாதியில பிறந்துட்டான்றதுக்காக மாத்திரம் நான் பேசல. நல்லா புரிஞ்சுக்கணும். திராவிடர் கொள்கையை எங்களுடைய பொதுச் செயலாளர் இருந்த எங்க சமுதாயத்தில் பிறந்த, நீங்க நினைக்கின்ற என் சமுதாயத்தில் பிறந்த பொதுச் செயலாளர் புகழேந்தி அவர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர். நம்முடைய பெரியார் அவர்களையும் அதே மாதிரி நம்முடைய ராஜாஜி அவர்களும் முன்ன நின்று தாலி எடுத்து கொடுத்து கலப்பு திருமணத்தை பண்ணவங்க. எங்கள் சங்கத்துக்கு பிற்காலத்தில் அவர் பொதுச் செயலாளர் வந்தார். அவர் இளம் வயதில் கல்யாணம் பண்ணும்போது சாதி மறுப்பு கல்யாணம். அந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ திருப்பத்தூர் மாவட்டம், இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டமாக இருக்குது, வேலூர் மாவட்டம், வடார்காடு மாவட்டம், இன்றைக்கி எல்லாம் போனீங்கன்னா திராவிடத்துக்கு தோல் கொடுத்து திராவிடத்தை வளர்த்தவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அவருடைய இருப்பிடம் என்ன? அவர் கிடைத்திருக்கின்ற இந்த 75 ஆண்டுகளில், குறிப்பாக இந்த 50 ஆண்டுகளில் மந்திரி சபையில் இப்போ சொன்னீங்களே, மந்திரி சபையில் என்ன கேபினெட் மந்திரி கொடுத்தீங்க? இதை உருவாக்கி கொடுத்தவர்களுக்கு திராவிட கழகத்தை இன்னைக்கு வலுவாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா ஆசிரியர் உட்பட கலப்பு திருமணத்தை ஆதரிப்பதற்காக இந்த சமூகத்திலிருந்து வெளியிருந்தார்களே, இந்த சமுதாயத்திற்கான நிலை என்ன இன்னைக்கு? ஆசிரியர் வீரமணி யாதவர்னு பதிவு பண்றீங்க, உண்மையா அதுதானே? என்ன மறுக்க முடியாதுல்ல? அவங்க எல்லாம் சாதி மறுப்பு பேசுறவங்க. ரைட்டு சார், அது அவர் கொள்கை சார், அவர் கொள்கை. ஆனா இன்னைக்கு அவர் பையன் வயசுல இருக்கிற எனக்கு நிலைமை என்ன? அவர் பையன் வயசுல நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது சார். அவர் சாதி மறுப்பு கொள்கை, அவர் கொள்கையில அவர் கரெக்டா இருக்கார். சரி, எடுத்த கொள்கைக்கும் ஏற்றுக்கொண்ட வாழ்வுக்கும் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நிற்கின்றவன் இந்த சமுதாயத்தை சார்ந்தவன். அது யாரா வேணாலும் இருக்கலாம். சரி, நான் இவரு அவருன்னு சொல்ல வரல. ஏன் இதெல்லாம் சுட்டி காட்டுறேன்னு சொன்னா, இதையெல்லாம் கடைபிடித்த எங்களுக்கு கிடைத்த பலன் என்ன? இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதி இன்னைக்கு சாதியை பார்த்து எல்லாமே கொடுக்குறீங்களா? நாங்களா கேட்டோம்? இது நாங்களா சாதியை பேசணும்? எல்லாருமே சொல்றாங்களே, எல்லா சமூகமே சொல்லுது எங்களுக்கான பிரதிநிதி சார். நீங்க விளக்கங்களுக்கான இடஒதுக்கீடு நீங்க 16% கேக்குறீங்க, அதுவும் ஆமா தானே? ஆமா சார், தனி உள்ஒதுக்கீடு கேட்கறோம் சார். சரி, அது 16%. ஆமா சார், நாங்க பாதிக்கப்பட்டுட்டோம். 75 ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு முன்னாடி மன்னர்களாக, குறுநில மன்னர்களாக, பேரறிஞர் அரச மணியக்காரர்களாக வாழ்ந்திருந்த நாங்க சுதந்திரத்துக்கு பிறகு படுபாதாளத்துக்கு போயிருக்கோம். அதெல்லாம் சேர்த்து இப்போ 16% கொடுங்க. நாங்கள் 14% தமிழ்நாட்டில் வாழறோம். எங்களுக்கு 16% 2% கூடுதலாக கொடுத்தா தான் அதை காம்பன்சேஷன் பண்ண முடியும்னு கேட்குறோம். என்ன தவறு? இந்த டேட்டாவை தான் அரசாங்கம் எடுக்கணும். எடுங்க. ஆனால் நீங்களே அதுக்குள்ளார இப்போ வன்னியர்கள், நான் சொல்லல, வன்னியர் சமூகம் உங்களை விட அதிகமாக இருப்பாங்கல்ல, ஒரு பார்வைக்கு சொல்லுங்க. இருக்காங்க சார், இருக்காங்க. அவங்களே 10.5 தான் கேட்குறாங்க சார். அவங்க 20% 1989 இருந்து மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் இருந்துட்டாங்க. 108 சமூகத்தோட சேர்ந்துட்டாங்க. அந்த இடத்துல எங்களை சேர்க்க வேண்டியது எங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லி எங்க சங்கத்தை சேர்ந்தவர்களும் நாங்களும் அந்த போராட்ட காலத்துல இருந்தோம். வன்னியர் சங்க போராட்டத்தில் நாங்களும் இருந்தோம். ஐயாவே சொல்லுவாரு, மருத்துவரே சொல்லுவார், நாங்க அந்த அளவுக்கு போராடி பார்த்தோம். எங்க சமூகத்தை கிடைக்கல. அன்னைக்கு நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் எங்களுடைய சமூகத்தை அதில் சேர்க்கலை. ஏன்னா காலில் செருப்பு இல்லை, தலையில் எண்ணெய் இல்லை, போடுற சட்டையில் பொத்தான் இல்லாமல் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கான். இன்னைக்கும் வாழறான். இன்னைக்கு மாறிடல, இவ்வளோ நவீன உலகத்தில் மாறிடல. இன்னைக்கு ராமநாதபுரத்தில் ஆரம்பித்து கமுதி, பார்த்திபனூர், பரமக்குடி பக்கம் அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக சிவகங்கை எல்லா யாதவர்களும் உளுந்தூர்பேட்டை, உங்க ஊர் திருவண்ணாமலை வரைக்கும் இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். நாடோடி வாழ்க்கை. அவனுக்கு வீடு வாசல் கிடையாது. இன்னைக்கும் குடிசை தான். அந்த குடிசையை அந்த வேனிலையும் அந்த லாரியிலையும் ஏத்திட்டு வர்றான். அவனுடைய கல்வி பொருளாதார நிலைகள் என்ன நீங்க யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி, அவனுக்கு நிரந்தர கல்வி இருந்தா தானே சார் வேலை வாய்ப்புல போக முடியும். இதுதான் நாங்க கேட்கறோம். வேற என்ன கேட்கறோம்? சாதிவாரி கணக்கு நடத்தினா இதெல்லாம் தெரிஞ்சிருமே. நாங்க ஒரு சாதிக்கு மட்டும் போராட்டலையே. இன்னைக்கு இருக்கிற திமுக அரசாங்கம், தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு, ஒன்றிய அரசு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவருமே எடுக்கணும்னு தான் நிற்கிறாரு. சரிங்களா? நீங்க வந்து இதை விமர்சனம் செய்து பேசியிருந்தீங்க. அதுக்கு தான் நான் அழைச்சதே இந்த பேட்டிக்கு.
எடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறது? ஒன்றிய அரசு, அவங்க எடுக்கலாம். நீங்கெல்லாம் மாநில அரசே எடுக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. மாநில அரசு எடுத்தது தான் பீகார்ல என்ன நடந்துச்சு? கோர்ட்ல ஓரம் ஒதுக்கிட்டாங்க. ஆமாவா, நிறுத்தி வச்சிட்டாங்க. அதை சார் அது வரும், அடிபட்டு போயிடுச்சு. அது வரும், அது வராம போயிடாது சார். நான் என்ன கேட்கறேன் சார், செலவினங்கள் எவ்வளவு ஆகும் சார்? ஒன்றும் பெரிய செலவு இல்லை சார். நம்ம போன தடவை கர்நாடகாவில் மரியாதைக்குரிய மாண்புமிகு சித்தராமையா அவர்கள் 40 கோடி ரூபாய் செலவுல எடுத்தார் சார். ரைட்டு, பண்றதுக்கு ரெடி சார். ஆனா இது எடுபடாது சார். இது கூடவே இப்ப நீங்க சாதி வாரி கணக்கெடுப்புனா வெறும் சாதி மாத்திரம் இந்த சாதின்னு நீங்க எடுக்க போறது இல்ல. அவரோட வேலை வாய்ப்பு என்ன, அவருடைய கல்வி என்ன, அவங்களோட பொருளாதார நிலை என்னன்னு கணக்கு எடுத்துறீங்க. நம்ம ஊர்ல நாம ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு சார். 2008 புள்ளியியல் துறையில சட்ட பிரகாரம் இந்த பஞ்சாயத்துக்கு தலைவருக்கு முதலமைச்சர் இல்லையா சார்? இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு சார். சட்டசபையில சிஎம் முதலமைச்சர் இதை எடுக்கலாம் சார். அடிபட்டு போயிடும். அதெல்லாம் அடிப்படாது சார். அதெல்லாம் அது அரசியல் நாடகம் சார். இது அடிப்படாது. நீதிபதிகளே, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சிலர் பேசினதை நான் பார்த்தேன். அவங்களே சொல்றாங்க இது வந்து நீதிமன்ற வரையறைக்கு உள்ளார வந்துரும். நாளைக்கு இது வந்து எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்றாங்களே. நாளைக்கு இதை இருக்கட்டும் சார். நான் என்ன கேட்கிறேன் சார், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மத்திய அரசை வலியுறுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு நடப்பதற்காக ஏற்கனவே எடுத்ததை வெளியிடுவதற்காக மரியாதைக்குரிய வட மாநிலத்தைச் சேர்ந்த முலாயம் சிங் யாதவ் அவர்கள், லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள், சரத் யாதவ் அவர்கள், முண்டே அவர்கள் பல பேர் வந்து போராட்டம் பண்ணி பார்லிமெண்ட்டை 3 நாள் நடத்த விடாம நிறுத்தி வச்சாங்க. அந்த அளவு, ஏன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி நடத்தி மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அரசால் நடத்தப்பட்டு நீங்க வெளியிடாம நிறுத்தி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் அபத்தமான செயல்கள் நாங்க கருதுறோம். இல்ல, அது நிறுத்துறது யாரு? நீதிமன்றம் நிறுத்தி இருக்கிறது, ஸ்டாப் பண்ணி இருக்கிறது சார். ஏன் சார்? தேஜஸ்வி யாதவ் அங்க எடுத்துட்டாரு, பீகார்ல எடுத்துட்டாரு, துணை முதல்வரா இருக்கும்போது எடுத்துட்டாரு. நிதிஷ்குமாரும் சேர்ந்துதான் பண்ணுது. ஆனா தேஜஸ்வி யாதவ் பண்ணதை இங்க எம்பி சேகர் யாதவ் இங்க நாங்களும் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நீங்க எடுக்கணும். அப்படி இந்த மாதிரி ஒரு கம்யூனலுக்குள்ள இருக்கிறாங்க, அதுக்காக அந்த வாசத்துல பேசுறாங்கன்னு சொல்லக்கூடாது சார். நாங்க வந்து இன்னைக்கு நேற்றுக்கு பேசல சார். தமிழ்நாட்டில் எம்பிசி கேட்கற காலத்துல இருந்து போராடிட்டு இருக்கிறோம் சார். மரியாதைக்குரிய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் 1983 அம்பாசங்கர் கமிஷன் வச்சு அதுக்கு புள்ளி விவரங்கள்லாம் எடுக்கப்பட்டு அப்பவே வர வேண்டியது சார். சரி, அது போய் அப்புறம் போராட்டங்கள்லாம் ஏற்படுத்தி அவர் கலைஞர் வந்து 89 ஒரு குறிப்பிட்ட சாதிகளை ஒரு புள்ளி விவரம் எடுத்தாரு. அதுலயே நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். பல போராட்டம், சாலை மறியல். நாங்க 1989 90 வந்து சாலை மறியல் பண்ணி அன்றைக்கே 60,000 பேர் கைதானோம் சார். ஓகே, இப்படி போராட்ட காலத்திலேயே இருந்துட்டு இருக்கிறவர்கள் நீங்க போராடிட்டே இருங்க, நாங்க பாட்டு எங்க வேலையை பாக்குறோம்னா எப்படி எவ்வளவு நாளைக்கு அமைதியா போக முடியும்? நீங்க உள்ளங்கையில உலகம் சார். ரைட், சென்செக்ஸ் எடுக்கும்போது அவங்க சேர்த்து எடுத்தால் இது ஃபைனலைஸ் ஆயிடும். இந்தியா முழுமைக்கும் இது தேவையா இல்லையா சார்? மத்திய அரசு நடத்தலன்றதுக்காக அவர்கள் எங்களுக்கு உயர்ந்தவர்கள் நாங்க சொல்லல. மத்திய அரசை கட்டாயப்படுத்துறோம், மத்திய அரசை வலியுறுத்துறோம், மத்திய அரசுக்கு தீர்மானம் போட்டதை வரவேற்கிறோம். ஆனா அது போதுமானது அல்ல. மாநில முதலமைச்சர் அவர்களால் இதை செய்ய முடியும். இது செய்தா இன்னும் மற்ற எல்லா வகையிலையும் வளர்ச்சி வரும் சார். உண்மையான சமூக நீதி கிடைக்கும் சார். அதுதான் உண்மையான சமூக நீதி. நீங்க நீதிபதி சொன்னார், அவர் சொன்னார்ன்றதெல்லாம் எனக்கு ஏற்புடையது இல்லை. இதுவே சமூக நீதி அரசு தானே சார் திமுக. இன்னைக்கு அவங்க சமூக நீதிக்காக எல்லாருக்குமான ஏற்றத்தாழ்வை பார்க்கக்கூடிய இடத்துல இங்க வந்து பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் சமம்னு சொல்ற ஒரு அரசாங்கத்தை தான் நடத்திட்டு இருக்காங்க அவங்க. சார், நான் சமூக நீதின்னு சொல்றது எந்த வகையில பயன் இருக்குன்னு கேட்கறேன். நீங்க எங்களுக்கு என்ன பயன்? இந்த சமூகம் 3வது பெரிய சமுதாயம். இன்று முக்குளத்தோர்கள் ஒன்றா சேர்ந்ததுனால கல்லர், மறவர், அகமுடையர் ஒன்றா சேர்ந்த பிற்பாடு முக்குளத்தோர் 3வது, யாதவர்கள் 4வது வந்திருக்கும். நீங்க ஒரு டேட்டா எடுத்து வச்சிருக்கீங்க. இது நான் சொல்லல சார், நான் சொல்லல. 1931 சாதிவாரி கணக்கெடுப்புல அன்றைய புள்ளி விவரத்துல இருந்து கணக்கு பண்ணி சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகையில இல்ல 31 டேட்டா இன்னைக்கு பொருந்துமா என்ன? இன்னைக்கு அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். இன்னைக்கு நீங்க கேக்குற 16% 20 25 கூட கேக்குறோம். நாங்க 50 கூட கேக்குறோம் சார். கொடுக்க வேண்டியதை நீங்க நான் என்ன கேக்குறேன், எனக்கு வயிறு பெருசு சார், என் தம்பிக்கு வயிறு சின்னது சார். எங்க அம்மா சமைச்சிருக்காங்க சார். சமைச்சு அதை ஆளுமையோட வச்சிருக்கிறவங்க எங்க அம்மா சார். பகிர்ந்து கொடுக்க வேண்டியது எங்க அம்மாவுடைய பொறுப்பு சார். புரியுதுங்களா? நான் பசிக்குதுன்னு அதிகமா கேட்கதான் சார் செய்வேன். என் பசியை ஆத்த வேண்டியது எங்க அம்மாவுடைய பொறுப்பு சார், கடமை சார். இது என்ன சார் தவறு இருக்கு? இந்த 16 கேட்டா என்ன தப்பு? சரி, ஏன் இங்க மாநில அரசு எடுக்காமல் அந்த பக்கம் தள்ளி விடுறதா நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, அதுதான் அவர்கள் இப்போதைக்கு தப்பிப்போன்னு நினைக்கிறாங்க. நமக்கு சரி, இதுல போய் என்ன தப்பிக்கிறது? நிறைய பேருக்கு மைனாரிட்டியா இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வரும்னு நினைக்கலாம். என்ன காரணமோ தெரியலையே. நீங்க ஏன் இதை ஏன் செய்யக்கூடாதுங்கிறேன். சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுல
அவருடைய வாழ்வாதார புள்ளியல் பொருளாதார நிலைகள் கல்வி நிலைகளை அறிஞ்சுக்கிறதுல ஒரு அரசுக்கு என்ன கஷ்டம்? அதனால எவ்வளவு திட்டங்களை தீட்ட முடியும், எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியும். 89 மிகப்பெரிய சாலை மறியல்ல நீங்களும் பங்கெடுத்தீங்க, வன்னியர்கள் அந்த வன்னியர் சங்க போராட்டத்துல. அப்படி ஒரு மிகப்பெரிய எழுச்சி போராட்டம் நடந்து ஒரு 21 உயிரெல்லாம் போனது. உண்மையே வரலாற்று போராட்டம் அது. அதற்கு பிறகுதான் எம்பிசின்னு ஒண்ணு தமிழ்நாட்டில் உருவாச்சு, ரைட்டுங்களா இல்லையா? அப்படி இன்னைக்கு பிஜேபி அரசை எதிர்த்து நீங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள்கிட்ட நீங்க நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து நாம இன்னைக்கு பிஜேபி அரசை கேள்வி கேட்போம், அவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம், நாம அமைதி வழியில போவோம், அன்னைக்கு மாதிரி போக தேவையில்ல அப்படின்றத எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அப்படி கேளுங்களேன். அதற்கான வாய்ப்பு கேட்க வேண்டிய இடம் அங்கன்றாங்க. அததான் ரகுபதி சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்றாரு. நீங்க அங்க கேளுங்க, நீங்க கேட்டீங்கன்னா முடிஞ்சிரும்ன்றாரு ஐயா ராமதாஸ்க்கு சொல்றாரு. அவரே கேக்குது. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் கூட பேசியிருக்காரு, நேற்றுக்கு நம்முடைய திமுக எம்பியும் பேசியிருக்காங்க. அதாவது பேசாத யாரும் இல்லை, நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம், நாங்கள் போராட்டங்களே நடத்தியிருக்கோம், பாஜக அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தியிருக்கோம், பாஜக கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அவர்கள் கொள்கை மாற்றத்தோட இருக்கக்கூடியவர்களா இருக்காங்க, அதனால அவங்க வந்து தயங்கிட்டு இருக்கிறாங்க, புரியுதுங்களா? எதுவா இருந்தாலும் ஆனா இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கணும். இது வந்து இப்ப அவர்கள் செய்வாங்க அப்படின்றதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் நெசசரி இங்க இல்ல. சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற முதல்வர்கள் யாராக இருந்தாலும், இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அது சர்வசாதாரணமா செய்ய முடியும். அவரால், அவருக்கு எல்லா தகுதியும் தெரியும், எல்லா நிலைகளும் உணர்ந்தவர். அவரெல்லாம் ஏதோ திடுதுப்புன்னு வந்தவர் இல்ல, முழுமையா எல்லாத்தையும் உணர்ந்தவர். ஏன் இதை அவர் செய்ய மறுக்கிறார்? அதுல இருக்கிற சாதக பாதகங்களை அவர் சொல்றாரு. நான் இது வந்து சாதகமான முடிவு தான் நான் எடுக்கிறேன் சார், நீங்க சொல்றதை நான் பண்றேன், கடைசியா அது இம்ப்ளிமெண்ட் ஆகாதே, இப்படிதான் 10.5 கொடுத்துட்டு வேக வேகமா அது ஒண்ணு நடக்காம போயிருச்சு. சிம்பிளா சொல்றேன், இந்த இடத்துக்கு சிம்பிளா இந்த ஒரு கேள்விக்கு சிம்பிளான பதில் சொல்றேன் சார். சார், எத்தனை பிள்ளைகள் என்னென்ன கல்வியில எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்க சார்? இதெல்லாம் எடுக்க முடியும் சார், நானே சொல்றேன் எடுக்க முடியும். சரிங்க, இப்பதான் எடுத்தா அது கோர்ட் வந்து நாளைக்கு ஒத்துக்காது, கோர்ட்டுக்கு போச்சுன்னா எடுபடாது. நீங்க எடுத்த வேலையை நீங்க புள்ளி ஒருத்தர் இடஒதுக்கீடு பிரிக்க வேணாம் சார், இடஒதுக்கீடு பிரிக்கிறது தானே கோர்ட் வந்துருங்கிறீங்க. ஆமா, இடஒதுக்கீடு பிரிச்சு இப்ப உதாரணத்துக்கு ஜாதி வாரி கணக்கு நம்ம எடுக்கிறது சர்வே, மாநில அரசு எடுத்தா சர்வே. அது ஆமாவா? இருங்க சார், நான் வந்துடுறேன், முடிச்சிடறேன். நீங்க எடுத்தா புள்ளி விவரங்களை எடுத்தா சாதி வாரியா இவ்வளவு கொடுக்கணும்ன்றத நினைக்கிறீங்க, கொடுக்க வேண்டாம் சார். முதல்ல எடுங்க சார், எடுத்து எவ்வளவு பேர் என்னென்ன இருக்காங்க உண்மையை சொல்லுங்க சார். இதை சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு சார். இந்த அரசாங்கம் இதை சொல்றதுல என்ன சிரமம் இருக்கு சார்? ஏன் சார் இப்ப நீங்க கேக்குறீங்க சமூக நீதி மண்ணுல சமூக நீதியில சாதியை வளர்க்க கூடாது, சாதி யார் சார் வளர்க்குறா? நான் கேட்கறேன், உங்களுக்கு சாதி யார் வளர்க்குறா? யார் வளர்க்குறாங்க சொல்லுங்க. யாரை நீங்க புறந்தள்ளி ஒதுக்குறீங்களோ அவர்கள் தானா பீறிட்டு வராங்க சார். அதுக்கு பேர் எப்படி நீங்க சாதின்னு வைப்பீங்க? நீங்க எங்க புறந்தள்ளி ஒதுக்கி கீழே தள்ளுறீங்களோ, அவனுடைய அநீதியை அக்கிரமத்தை புடிச்சு தள்ளி அவன் நீதி நேர்மை கிடைக்காம விடுறீங்களோ அந்த இடத்த அவன் பீறிட்டு வரான் சார். சார், மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு முன்னோடி சார் இந்த இடஒதுக்கீடு விஷயத்துல. ரிசர்வேஷன்ல நம்மள மாதிரி யாருமே போராட்ட காலத்துல நின்னது கிடையாது, நம்ம மிகப்பெரிய போராளிகள். அப்படி ஒரு மாநிலத்துல மாநில அரசாங்கம் சொல்லக்கூடியது நாங்க எடுக்க தயார் தான், நாங்க எடுத்தால் அது நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகாது, நீங்க எடுத்தீங்கனால பல பிரச்சனை சால்வ் ஆயிரும். மாநில அரசாங்கத்தால கிடைக்க வேண்டிய நன்மைகளை ஏராளமா பூர்த்தி ஆயிரும். இந்த பாதிப்பிலிருந்து விடுபட்டுருவான். அவன் தேவை கிடைச்சா ஏன் சார் கத்துறான்? அவன் தேவை கிடைச்சா ஏன் கத்துறான்? இன்னொரு வேலை வாய்ப்பு இல்லைன்னு தான் சார் இடஒதுக்கீடு கேட்கறோம். நான் கேட்கறேன், வேலை வாய்ப்பு இல்லைன்னு தானே இடஒதுக்கீடு கேட்கறோம். என்னால வேலைக்கு போக முடியல, கட் ஆஃப் மார்க் கிடைக்கலன்றது தானே இந்த 35 வருஷத்துல நாங்க இந்த தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்துட்டு எவ்வளவு பெரிய வேதனை சார். நான் கிராமமா போயிருக்கேன், திண்ணையா அமர்ந்திருக்கேன். ஒவ்வொரு திண்ணையிலையும் ஒவ்வொரு வீட்டுகளையும் பிள்ளைகள் பட்ட கஷ்டங்கள். என் வயசுல 2 தலைமுறை கல்வி காலி சார் தமிழ்நாட்டில். நீங்க எப்படி இதை நியாயப்படுத்துவீங்க? இது எந்த வகையில் நியாயமானது? எவ்வளவு பாப்புலேஷன்? அப்ப மௌனமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? யாதவர் மக்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு பாப்புலேஷன் சார்? 1,27,00,000 அந்த புள்ளி விவரத்தை பொறுத்து கணக்கிடுறோம் சார் இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகையில. ஓ, அதாவது பழைய டேட்டாவை வச்சு சொல்றோம். நாங்களா எதுவும் சொல்ற அதிகமாவும் இருக்கலாம், கம்மியாவும் குறைஞ்சே இருக்கலாம், ஏறியும் இருக்கலாம். அவரோட பாப்புலேஷன் அவரோட பிறந்த குழந்தைகளை பொறுத்து அவங்களுடைய வாழ்வியல் முறையை பொறுத்து இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம். ஒரே முட்டா சுத்தமா குறைஞ்சிடாது. ஒரு பெரிய சமுதாயம். நீங்க நான் உங்களுக்கு சொல்றேன், 183 தொகுதிகள்ல 15,000 to 20,000 வாக்குகளை பெற்று இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சமுதாயம். 234 தொகுதிகள்ல 83 சட்டமன்ற தொகுதியில 15 இருந்து 25-20,000 வாக்குக்குள்ள இருக்கிற சமூகம். ஒவ்வொரு தொகுதிக்கும் சொல்றேன். ஆனா இங்க யாதவர் அடையாளப்படுத்தல் பெருசா இல்ல. உட்பிரிவு நாங்க இந்த வேலையை அந்த வேலையை நாங்க செய்யல. கோனார் யாதவரா? கோனார் யாதவரா? நான் சொல்றேன் சார். பிள்ளை, கோனார், கரையாளர், தாஸ், நம்பூதிரி, ரெட்டி, ராவ், நாயுடு, கொல்லாஸ், மந்திரி, சேர்வை, இப்படி பல சேர்வை எல்லாம் முக்குளத்தூர்ல சொல்லுவாங்களே. அங்கேயும் சொல்றேன், இங்கேயும் இருக்காங்க சார். அதாவது பல அவங்க அந்த பட்டம் தானே சார் இது. ஓகே, ஆமா, சேர்வை பட்டம் தான். வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு சேர்வை பட்டம் யார் கொடுத்தாங்க சார்? அந்த பட்டமா கொடுக்க அந்த காலத்துல வெள்ளைய நீங்க அந்த பட்டயத்துல பாத்தீங்கன்னா கோபால வம்சம்,
கோபால கோத்திரம், நந்தகோபால். இப்போ நாங்களாம் நந்தகோபால் கோத்திரன்றோம். கோத்திரம்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க, பேசுகிறாங்க. அதனுடைய வாழையடி வாழையாக எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்கிறாங்க. இதில் என்ன தவறு இருக்கு? இப்போ சாதி இல்லாமல் எதுவும் இங்கே நடக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆதி காலத்தில் மனிதன் தோன்றும் போது ஒரு சாதியாக இருந்திருக்கலாம். அந்த சாதி அன்னைக்கு தோன்ற காலத்திலேயே வரலாற்றுகளை, இதிகாசங்கள்ல, புறநானூறு, அகநானூறு எந்த நூலில் எடுத்தாலும் இந்த சமூகத்தை பற்றி எழுதாதையோ பேசாததோ இருந்ததா எனக்கு தெரியல. ஏதாவது அப்படி எதனா இல்லை, இந்த இடத்துல இல்லைன்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் குரான்ல போனாலும் இந்த சமுதாயம் இருக்கு, பைபிளில் போனாலும் இந்த சமுதாயம் இருக்கு, பகவத்கீதையில் வந்தாலும் இந்த சமுதாயம் தான் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் எதை வச்சு இல்லைன்னு சொல்ல போறீங்க? நாங்கள் தான் எல்லாமேன்ற மாதிரி சொல்றீங்க. உண்மை தானே? உண்மை அதுதானே. இங்கிருந்து இப்போ நான் சொல்லலை, வேளிர் வரலான்னு ஒரு வரலாற்று புத்தகம், அதில் ராகவ ஐயங்கார்னு ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கார். நீங்கள் போய் படிங்க. அவர் என்ன எழுதியிருக்காரு? யாதவர்ல இருந்து பிரிந்த சமுதாயங்கள். நீங்கள் போய் படிங்க என்னென்ன சமுதாயம். கவுண்டர், வெள்ளாளர், கவுண்டர், நாயக்கர், வேட்டக்காரர், பூம்பு மாட்டுக்காரர், வாணியர், இந்த சமூகம்லாம் யாதவர்ல இருந்து பிரிந்ததுன்னு சொன்னா. பிள்ளை, கணக்க பிள்ளைன்னு சொல்றாங்க இல்லையா, பிள்ளை. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரங்கள், கதைகள், அதுக்கான புனைப்பெயர்கள் எல்லாமே என்னால சொல்ல முடியும். சரி, இப்படி வரலாறு பெரிய அளவில் இருக்கிற இது எல்லாம் ஒரே கூட்டங்கள் தான், பிற்படுத்தப்பட்ட கூட்டம். அதை தான் நாங்க பார்லிமெண்ட்ல போராடிட்டு இருக்கிறோம். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லைன்னு தான் சொல்றோம். இல்ல, ஆளாளுக்கு இன்னைக்கு 20% கேட்குறீங்க, 10.5ன்றீங்க, 16%ன்றீங்க. நாளைக்கு எல்லாம் கணக்கு எடுத்ததுக்கு அப்புறம் 10 போயிடுச்சு, 8 போயிடுச்சு, குறைஞ்சிருச்சுன்னா சார் இருக்கிறது வரணும் சார். அதான் நேர்மை, அதான் தர்மம். குறைஞ்சிருச்சுன்றதுக்காக நான் மாத்திரப்படலாமா? இருக்கிறது என்னவோ அதானே சார் நியாயம். அப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆகணும். அதானே உண்மை சார். நாங்க எதிர்பார்க்கிறவங்களுக்கு கணக்கெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் 10 தான் வருதுன்னா நீங்க எடுங்க சார், அப்பதான் தெரியும் யாருக்கு குறையுதுன்னு. அப்ப தெரியும் சார். எந்த மைனாரிட்டியா இருக்கிற கூட்டம் தான் சார் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கு. மெஜாரிட்டியா இருக்கிறவங்க தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. யார் மைனாரிட்டி இப்ப அனுபவிச்சிட்டாங்க நாட்டுல? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சமுதாயங்கள். நான் இந்த சமுதாயம் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. நிறைய நீங்க புள்ளிவிவரம் எடுத்து அரசாங்கம் சொல்லட்டாங்க, நாங்க ஏன் சொல்லணும்? இன்னைக்கு நான் உங்களை கேட்கிறேன், மந்திரி சபை, நீங்க மந்திரி சபையில மைனாரிட்டி சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ இந்த மெஜாரிட்டி சமுதாயத்து இருக்கா? மந்திரி எல்லாருக்கும் மந்திரி தானே. நீங்க உங்க அது எப்படி மந்திரி? இந்த 3 வருஷத்துல இந்த சமுதாயத்துக்கு இந்த மந்திரிகளால ஒரு சின்ன துரும்பு கூட செய்ய முடியல. இளைஞர்களை நீங்க வந்து ஒரு சரியான பாதைக்கு கொண்டு வரும்போது உண்மையாக உங்க சமூக பாசத்தை பேசுங்க. சார் பாசம் இல்ல சார், உண்மையை நீதியை நேர்மையை அடையாளப்படுத்துங்க சார். ஆனா எனக்கு சாதி வெறி கிடையாது. தமிழர்களா நில்லுடா, இந்தியனா நில்லுடா. ஆமா, அப்படிதான் பேசுறோம், அதுதான் சொல்றோம். இந்த தமிழ்நாட்டை ஆளணும், நம்ம ஆண்டோம்னா அனைவரையும் அரவணைத்து சமூக நீதியோட ஆள தெரியும், ஆளணும்னு ஆசைப்படுறது இல்லைன்னா தவறு இருக்கு. நாங்க ஒன்றும் தப்பு செய்யலையே. ராஜகண்ணப்பனோ பெரிய கருப்பனோ வந்து இந்த சமூகத்துக்காக என்னைக்காவது பேசிடுவாங்களான்ற மாதிரி நீங்க கோவப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் பேசுறாங்க. அப்படி பாருங்க சார், பேசுங்க சார், நான் வேணான்னு சொல்லல சார். பேசுறதுக்கான இந்த சமூகத்துக்கு அடையாளம் அப்ப நீங்க சொல்லாதீங்க சார். இந்த சமூகத்துக்கான அடையாளம் நீங்க எப்படி சொல்றீங்க? சொல்லிட்டு அவர்கள் எதுவும் செய்ய விடாம பார்த்துப்பேன்னு சொன்னா அது என்ன ராஜதந்திரம்? இந்த சமுதாயத்துக்கு நான் கொடுத்துட்டேன், இந்த சமுதாயத்துக்கு தான் அவங்க அப்படின்னு நீங்க முத்திரை குத்திட்டு அவங்க கையை கால கட்டி போட்டு பாத்துக்கிறோன்னு சொன்னா அதுக்கு என்ன பேர்? அது இதுக்கு பேர் ராஜதந்திரமா? இது உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? நாங்க உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இமீடியட்டா நம்ம சமூகத்துக்கு என்ன தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? நான் கேட்கிறேன். இமீடியட்டா கல்வியில இடம் எங்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு சார். எப்படி 18+1 19 மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் 3% அருந்ததியர் கொடுத்து அந்த 15லயும் நீங்க வரலாம், இந்த 3ஐயும் நீங்க தனிப்பட்ட முறையில் வச்சுக்கலாம் அப்படின்னு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரோ, அது மாதிரி இந்த 35 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு முன்னேற்றத்திற்காக, இவர்கள் கல்வியிலையும் வேலை வாய்ப்புல முன்னேறணுன்றதுக்காக நீங்க உள்ஒதுக்கீடு கொடுக்கணும் சார். எல்லா சமூகமும் இப்ப உள் இடஒதுக்கீடு கேக்குறீங்க. ஏன் சார் வருது? தனி இடஒதுக்கீடு கேக்குறீங்க. ஏன் வந்தது? இது ஏன் வந்தது? நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆட்சியாளர் ஏன் இந்த நிலை வருது, இந்த நிலை ஏன் பேசுறார்கள் மக்கள் அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒரு கண்ணுல சொன்னா ஒரு கண்ணுல வெண்ண வச்சு பார்க்காதீங்க. நீங்க தர்ம நியாயத்தோட நேர்மையான உண்மையான சமூக நீதியை கடைபிடிங்க, அப்ப எல்லாமே சரியாயிரும். நாங்க ஏன் பேச போறோம் சார்? எங்களுக்கு பசிக்குதுன்னு தான் சார் கேட்கறோம். சரி, இதுல என்ன தவறு இருக்கு? பிஜேபி அரசு, மோடி அரசு எடுக்காதுன்றத உங்க பார்வையா சொல்ல முடியுமா? கண்டிப்பா அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது எடுக்காம இருந்தா இனி அமைதியா இருக்க மாட்டோம் சார். எடுத்தே ஆகணும், நடத்தே ஆகணும். அதுக்கு நிர்பந்தம் பண்ணுவோம், அதுக்கு நாங்க போராட்டங்கள் நடத்துவோம், அதுக்கு நாங்க எங்களை தயார்படுத்திட்டு இருக்கிறோம். இப்ப கூடிய விரைவில் அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. நாடு தழுவிய போராட்டங்கள் யாதவர்கள் நீங்க இந்தியா முழுக்க ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கிறான். 2வது பெரிய சமுதாயம் இன்னைக்கு மத்திய அந்த மந்திரி சபையில் இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த சமுதாயத்தினுடைய மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லை.
இதையெல்லாம் அமைதி காத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு தயாரா இல்லை. இந்த மூடி மொழிவி மஸ்தான் வேலைகள் செய்தாலாம் கேட்டுட்டு போக முடியாது. தேவை இருக்கு. தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஆட்சியாளர்களுக்கு உரிமை இருக்கு. அதை கேட்கிற உரிமையும் பங்களிப்பு கொடுக்க வேண்டிய பங்களிப்பு அரசுக்கு இருக்கு, கேட்க வேண்டிய உரிமை எங்களுக்கு இருக்கு. அரசாங்கம் தான் அதை பார்த்துக்கணும். மாநில அரசு இந்த ஒரு முயற்சிக்கு ஒரு தனி தீர்மானம் எடுத்ததை நீங்க வரவேற்கிறீங்க, கரெக்ட்? கண்டிப்பா. ஆனால் பட் இவங்களே செய்ய முடியும்ன்றது உங்களுடைய வாதம். இது கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிற கதையா இருக்குன்னு தான் நாங்க சொல்றோம். ஓகே, நம்மகிட்டயே இருக்கு, நாமளே இதை செய்ய முடியும். நீங்க இதை தட்டி கழிச்சு அப்படி தள்ளி விட வேணாம்னு கேட்கறோம், அவ்வளவுதான். அவர் ஒன்றும் நாங்க குறை சொல்லல. நீங்க மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இதற்கு நீதிபதி குலசேகரன் கமிஷனை போட்டு ஒரு முறையா வந்து இப்ப நடக்க போற நேரத்துல இப்ப மத்திய அரசு மேல சாட்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறது எந்த வகையில் நியாயமானது தான் எங்க கேள்வி. மாநில அரசே எடுக்கலாம். பெரும்பாலும் இந்த யாதவர்ன்றது வட மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்க, இங்கேயே இருந்தவங்க எல்லாம் இல்ல அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்றாங்களே. இதை ஒரு கேள்வியா வைக்க சொன்னாங்க, அதனால நான் அந்த கேள்வி வைக்கிறேன். தெளிவுக்காக இந்த கேள்வி. இதனால எல்லாம் தெளிவாயிருங்க. ஆமா, நான் ஆனா எதுவும் நோக்கத்தோட கேட்கல. பரவாயில்ல, அதனால ஏன்னா இது ஒரு மைனாரிட்டி சமுதாயத்திலிருந்து அரசியல் வித்தகரா ஒருத்தர் உள்ள பூந்து இல்லாத கதைகள் கட்டி விட்டதனுடைய விளைவு இது. இது லேட்டஸ்டா வந்தது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்ன தோன்றிய மூத்த குடி லெமோரியா கண்டத்துல தோன்றினவன். லெமோரியா வடக்கா தெற்கா நீங்க சொல்லுங்க. அங்கே உருவானவன் இங்க இருந்து வடக்க போயிருக்கான். இங்க இருந்து நம்மளுடைய ராஜராஜ சோழன்ல இருந்து எல்லா மன்னர்களும் இமயத்துல போய் கொடி நாட்டியிருக்கான். அப்ப இங்க இருந்து அங்க போனானா அங்க இருந்து இங்க வந்தானா? தெற்குல இருந்துதான். பாத்துங்க, இதுக்கு மேல நான் நிறைய வரலாறு இன்னும் எடுத்து சொல்ல முடியும். நேரம் போதான்னு சொல்லுவீங்க, நீங்க எடிட் பண்ணிடுவீங்க. போடுறதா சொல்லுங்க, நாங்க எங்க என்ன இருந்தோன்றது முதல்ல அந்த எல்லா வரலாறும் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து சொல்றேன். சரி, ஓகே. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் நாங்கள் இந்தியாவிலே பெரிய சமுதாயம், 2வது பெரிய சமுதாயம், தமிழ்நாட்டில் 4வது பெரிய சமுதாயம்னு நீங்க சொல்றீங்க. அந்த கணக்கீடு எடுத்தால் எல்லாத்துக்கும் தீர்வு, எல்லாருக்கும் தீர்வு, எல்லாருக்கும் கொடுங்க இடஒதுக்கீடு, நாங்க எங்களுக்கு மட்டும் கேட்கலன்றது உங்களுடைய பார்வை. அதே போல 1989 வன்னியர்கள் போராட்டத்துல நாங்களும் கலந்துக்கிட்டு அந்த 21 பேர் ஒரு உயிர் கடமலைபுத்தூர்ல மணி யாதவ், கடமலைபுத்தூர். ஓகே, இங்க இருக்குது அச்சரம்பாக்கம் பக்கத்துல தொழுப்பேடு பிரிட்ஜ் ஓரத்திலேயே இருக்கு கடமலைபுத்தூர். ஏன்னா இது ஐயா மருத்துவரும் சொல்லி அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஏன்னா மக்களுக்கு தெரியாம இருக்கலாம். நாங்க போராடாம இல்ல, பல போராட்டங்கள். ஐயாவே பல போராட்டத்துக்கு மருத்துவரே எங்களோட வந்திருக்காரு. ஏன் நான் உண்ணாவிரதம் இருந்தேன், அவர் தான் வந்து தொடங்கி வச்சார். அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. இன்னொரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த சமூகத்தில் ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு சொல்றீங்கல்ல, ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, மண்ணுக்கு முன்னாடி வந்தவன், எல்லாருக்கும் எல்லா கதையும் எல்லாருக்கும் முன்னாடி தெரியும். அதுவும் ஆட்சியாளர்களாண்ட அறிஞர் பெருமக்கள், ஆட்சியாளர்கள் ஐஏஎஸ் படித்தவர்கள் இல்லாமல் ஆட்சி நடத்துறது இல்லை. நான் முதலமைச்சரையோ மற்ற அமைச்சர்களையோ குறை சொல்றதுக்காக சொல்லலை. இவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் எங்கிருந்தும் முளைச்சி வர போறதில்லை. அப்பேற்பட்ட மண்ணில் இந்த சமூக நீதி காத்த இடத்துல எத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகள், எத்தனை சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களுக்கு, எத்தனை நாட்டை ஆண்ட தலைவர்களுக்கு பெருமை சேர்த்த இந்த மண்ணு வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு ஏதாவது பெருமை சேர்த்தார்களா சொல்லுங்க. அதே மாதிரி அதை கூட மரியாதைக்குரிய சமூக நீதி காவலர் ஐயா மருத்துவர் அவர்களை அழைச்சி வந்து 2014 96 செலவு வச்சாங்க. அந்த அரசு முடிஞ்சிருது. அடுத்து 96 திமுக அரசு, அதிமுக அரசு செலவு வச்சது 700 செலவு வச்சதோட சரி, அது வரலாற்றில் சேர்க்கல. அதுக்கான எந்த விதமான ஜிஓவிலையும் அதை சேர்த்து வைக்கல. எந்த அரசு எவ்வளவு நாள் போராடி போய் கேட்டாலும் இதே நிலை இருந்தது. அதன் பிறகு கோகுல மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு நம்முடைய மருத்துவம் போன்ற அனைத்து சமுதாயத்தினுடைய, நாங்கள் தான் பாசத்துக்குரியவர்கள், நேசத்துக்குரியவர்கள், எந்த சமூகத்தோடு மோதல் கிடையாது. அது அடையாளமா அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு ஐயா மருத்துவர் அவர்களுடைய திருக்கரங்களால் மாலை மலர் சூட்டி அழகு பார்த்து விழா தொடர்ந்து எங்களுடைய சொந்த செலவுல 3 ஆண்டுகள் செய்த பிறகுதான் அரசாங்கம் அப்படி எட்டி வந்து பார்க்குது. அப்ப இதுக்கு என்ன பேரு? நீங்க இது எப்படி சமூக நீதி? அதன் பிறகு அதை அரசு விழாவா கொண்டு வருவதற்கு பல போராட்டங்கள். இது இப்படிதான். இது நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். நான் வீரன் அழகுமுத்துக்கோனும் சாதி சங்க தலைவர் இல்ல, ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, பீரையும் குண்டால் சுக்குநூறாக்கப்பட்டவன் வெள்ளையக்காரனால. இந்த வெள்ளையனே வெளியேறின் முதல் குரல் கொடுத்தவன். அவனுக்கு இந்த மண்ணில் நேர்ந்த கதி என்ன? அப்ப இதெல்லாம் அமைதியா போகணும்னு சொல்றீங்களா மாதேஷ்? இதுதான் சமூக நீதியா? உரிமைக்காகவும் அதே போல உணர்வுக்காகவும் அதே போல எங்களுடைய சமூக நீதிக்காகவும் தான் நாங்க போராடிட்டு இருக்கோம்ன்றீங்க. எது உண்மைன்றதை மக்கள் சொல்வார்கள். நேரில் நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி. நிதர்சனமான உண்மையை சொல்லியிருக்க மிக்க நன்றி. வணக்கம்.